நம்ம லோகேஷ் கனகராஜோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணணும். எல்லா ஹீரோஸையும் அவெஞ்சர்ஸ் மாரி ஒரே படத்துல கொண்டு வந்து சேர்க்கணும்ன்ற மாரி தான் பிளான் போட்டிருந்தாரு. பட் அந்த ஒரு ஆசை பார்த்தீங்கன்னா நிறைவேறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நிறைவேறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ நம்ம தமிழ் ஆக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா, பாலிவுட் ஆக்டர்ஸு, டாலிவுட் ஆக்டர்ஸு இந்த மாரி ஆக்டர்ஸ் மாரி ஒண்ணா சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஸோ அத எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு டைரக்டர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு தமிழ் சினிமால. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, லோகி அவர்கள் தான். ஏற்கனவே விக்ரம் படத்துல எந்த அளவுக்கு ஒரு மாஸ்டர் பீஸா இறக்கியிருந்தாருன்னு சொல்லிட்டு தெரியும். படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 கோடி வந்து வசூலாயிருந்துச்சு. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜுக்கு லக்ஸூஸ் காரே வாங்கி குடுத்தாரு கமல்ஹாசன் சார். அதே மாதிரி நம்ம ரோலெக்ஸ் கேரக்டர் பண்ணியிருந்த சூர்யா சாருக்கு ஒரு ரோலெக்ஸ் வாட்ச் வாங்கி குடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா எல்சியூ அப்படின்னு சொல்லிட்டு லியோ படத்தையும் உள்ள கொண்டு வந்தாரு. கைதி படத்தையும் உள்ள கொண்டு வந்தாரு. ஸோ ரோலெக்ஸையும் பார்த்தீங்கன்னா, எல்சியூ தான் பண்றாரு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப பென்ஸ் படத்துல ராகவா லாரன்ஸ், நவீன் பால் இவங்கலாம் பண்றாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும்? இந்த படம் வந்து எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த படத்தோட பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி இருக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா, எப்படி பார்த்தாலும் 2000 டூ 3000 கோடி வந்து வசூல் பண்ணும். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து கண்டிப்பா நடக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஸோ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம கமல்ஹாசன் சார் வந்து த கிலீஃப் படத்துல லாஸ் ஆயிட்டாரு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா, இப்ப அடுத்த படத்த கண்டிப்பா விஜய் சார வச்சு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காராமா. அது வந்து லோக்கி டைரக்ட் பண்ற படம் தான். அது வந்து ஒண்ணு லியோ 2 இருக்கலாம், இல்லனா மாஸ்டர் 2 இருக்கலாம். இந்த படத்த பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த படத்துல விஜய் சார வந்து நடிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி கமல் சாரும் வந்து பேசியிருக்காராமா. அதுக்கு விஜய் சாரும் ஓகே சொல்லியிருக்காராமா. ஸோ லியோவோட அந்த ஒரு யூனிவர்ஸ்க்குள்ள நம்ம எல்லா படமே வரப்போகுது. விக்ரம் வரப்போகுது, அதே மாதிரி கைதி வரப்போகுது. எல்சியூக்குள்ள இத்தனை ஆக்டர்ஸும் வந்து ஒரு படம் பண்ணா அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமா இருக்க போகுது அப்படின்றது உண்மையான விஷயம். ஸோ அதுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல எக்ஸ்பெக்டேஷன்ல இருப்பீங்க. கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பும் அந்த படம். அந்த அளவுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் சரி எல்லாமே பெரிய அளவுல வரப்போகுது. ஸோ ஃபைனலா வந்து ஆர்கேஎஃப்ஐல நம்ம விஜய் சார் வந்து பண்ண போறாரு. இது வந்து ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டா ஃபீல் பண்றாங்க எல்லாருமே. இத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? நம்ம எல்சியூல வந்து சூர்யா சார், கார்த்தி சார், அஜித் சார் அண்ட் ரஜினி சார், விஜய் சார் அண்ட் ஃபைனலா கமல் சார் இவங்க எல்லாருமே சேர்ந்து எல்சியூ அப்படின்ற ஒரு படத்த குடுத்தா அவெஞ்சர்ஸ் ரேஞ்சில எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் எந்த அளவுக்கு போகும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்றேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.